வச்சு சனிராடு சென்னரோ நிஜமத்த மேனி ஓங்கனு தொட்டா சிலு சிலுக்கு வந்த மேனி சின்னரா நிஜமத்த மேனி எங்கன்னு தொட்டா சிலுக்கு வந்த மேனி குமிக்க எடுக்கலையா எல்லாம் உன்னை பார்த்தோன்னே ஏறுது இறங்குது. உங்களை பார்த்த வந்தேன் எனக்கு ஏறுது இறங்குது. அடி அடி தண்டராணி மாமா நானும் எத்தனை பொம்பளைகள் பிள்ளைகளை பார்த்துருக்கேன். பொம்பளை பொறுக்கி ஹலோ ஹலோ தாடி அப்படியா சொல்ற? பொம்பளை உரைக்கு இப்ப சொல்லலாமா அந்த கூட்டத்துல? ஏண்டி உண்மையான பேர் வர்ற பிள்ளை போற பிள்ளைகள் அடி. ஏய் உண்மையான பேர் சொல்லலாமா? போகையில வரையில எத்தனை பெண்களை பார்த்திருக்க, அப்படி உன்ன மாதிரி இல்லைன்னு சொல்ல வர்றான். ஆனா அன்னைக்கு தான் நம்ம ஊர்ல முத நெஞ்செல்லாம் மசுரம் முளைச்ச பிள்ளையை பார்க்குறேன். அம்மா எனக்கு நெஞ்சில் மசுறு முளைச்சிக்குன்னு தானே சொல்றேன். ஏன் மாமா எனக்கு நெஞ்சிலேயே இவ்வளோ மசுறு இருக்கே. பங்குனி 15 விடிய சட்டை தைச்சிட்டு வரேன். சட்டை இதில் மாட்ட முடியாது, சட்டி வாங்கிட்டு வா. ஆம்பளையா கூட பிறக்கலாம், பெண்ணாவும் பிறக்கலாம். அதுலேயும் இன்னைக்கு உலகத்தில் பெண்ணா பிறந்து வாழ்றது மிகப்பெரிய கொடுமை. என்ன கொடுமை? பெண்ணா பிறந்தாவே எல்லாம் உள்பாவடை வெளிப்பாவடை உள்சட்டை வெளிச்சட்டை. ஆமாம் ஆமாம், எல்லா இலவு மயிரும் போட வேண்டியதாக இருக்கு. ஆம்பளையா இருந்தா ஆம்பளையா பிறந்தா எந்த கரைச்சலும் இல்லை. டவுசர் கூட போட வேணாம். 4 முழத்துல வேட்டியை கட்டிக்கிட்டு நம்ம அடுக்கு தேவன் கோவில் மணியோசை நல்ல செய்திகள் சொல் அப்படி தெரிஞ்சிருக்கலாம். ஆமா ஆமா, பொம்பளையா பிறந்து வாழ்றது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ரொம்ப சிரமம். அதுல இந்த பங்குனி மாதம் சித்திரை மாதம் வையாசி மாதம் வெயில் வெண்ணையை கழட்டிக்கிட்டு இருக்கு. ஆமா ஆமா, இதுல பாத்துக்க வேர்த்து தொப்பு 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 அப்படியே அருவி மாதிரி ஊத்துது. நான் ஒரு எலக்ட்ரிஷியன் மாமாவை காதல் பண்றேன். எலக்ட்ரிஷியன் மாவா? வயர்மேன். அவர்கிட்ட போய் கேட்டேன், என்ன மாமா என்னால இந்த மெர்க்குரி ஒளியில நாடகம் நடிக்க முடியல, சரி வேர்த்து தொப்பு தொப்புன்னு சார சாரையா ஓடுது, ஏதாவது ஒரு யோசனை இருந்தா சொல்லுங்க மாமான்னு. அவர் சொன்னாரா? அவர் ஒரு யோசனை சொன்னாரு. என்னடி சொன்னாரு? அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படி என்ன சொன்னாரு? இங்க எல்லாம் பெண்கள் என்னைய போல பெண்கள்லாம் உட்கார்ந்துருக்கீங்க. ஆமா, சில பெண்கள் கூட படுத்துக்கிட்டு கூட அரை தூக்கத்துல காதுல கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. காதுல கேட்டுக்கிட்டு. ஆமா, உங்களுக்காண்டி இந்த தகவலை சொல்லிக்கிறேன், எல்லாரும் கேட்டுக்கங்க, பாதிக்கப்படக்கூடாதுன்னு. ஆமா ஆமா, இந்த ஆப்பரை நீங்க பயன்படுத்திக்கிறதா பயன்படுத்திக்கலாம். ஆப்பரா? அதுலயும் பங்குனி 15ஆம் தேதி வரையும் தான். 15ஆம் தேதி தாண்டிருச்சுன்னா அப்புறம் ஆப்பர் க்ளோஸ் ஆயிரும். என்னடி அது? ஆமா, பங்குனி 15க்குள்ள நீங்க வாங்குனீங்கன்னா 2 பீஸ் வெறும் 500 தான். ஓஹோ, பங்குனி 15 தாண்டிருச்சுன்னா ஒரு பீஸ் 4500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. என்னடி அது இவ்வளவு விலைய? டோர் டெலிவரி எல்லாம் ஃப்ரீ தாத்தா. கடைக்கெல்லாம் போய் தேடி வாங்க வேண்டிய தேவையில்லை. சரி, ஆண்ட்ராய்டு மொபைல் மட்டும் கையில வச்சிருந்தீங்கன்னா போதும். எதுக்கு அது? நான் ஒரு வெப்சைட் சொல்றேன், அந்த வெப்சைட்டுக்குள்ள போங்க, நீங்க ஆர்டர் புக்கிங் பண்ணிக்கலாம். எப்படி? கூகுள்ல போகாதீங்க. ஏன் போனா முண்டமா கிளம்புதுன்றாங்க. அடே அப்பா, குரோம்ல போங்க. குரோம்ல போய் www.com 97871947 என்ன ஓ நம்பரை சொல்லிட்டு இருக்க டைப் பண்ணீங்கன்னா அது சிம்பிள் மாதிரி இப்படி காட்டும். சிம்பிள் கை மாதிரி சிம்பிள் மாதிரி பச்சை கலர்ல அதை டங்கின்னு அப்படி தட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆர்டர் புக் ஆயிரும். அதுல அந்த வரைபடம்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு மட்டுப்படாட்டி இப்ப நான் நேரடியா செய்வலக்கம்லாம் சொல்லி காட்டுறேன். அது மாதிரியும் நீங்க பிட்ட பண்ணிக்கலாம். ஆமா எல்லாம் பாத்துக்கங்க. இந்த இருக்கு வருது. ஏய் அதுக்கு மேலே தூக்காதடி, ஒரு மாதிரியா வருது. இதுக்கு மேலே தூக்க மாட்டேன், நீ ஒத்தோட்டு நான் இதை பார்க்கணும் பார்க்குறேன். இந்த முட்டியை சுற்றி ஒரு பெல்ட் மாதிரி பிட்ட பண்ணிக்கணும். சரி, இந்த பெல்ட்ல இருந்து ஒரு வயர் கனெக்ஷனை கொடுக்கணும். ஓ, வயர் இந்த மாதிரி வயர் கனெக்ஷன் கொடுக்கக்கூடாது. இது பெடப்பா இருக்கும். சரி, ஹெட்ஃபோனுக்கு போட்டுருக்காங்க பாரு, சிலிக்கான் வயர். ஆமா, அது மாதிரி நைஸ் வயர் கொடுக்கணும். இந்த இருக்க ஒரு முந்தாங்கி சொருகுறமா? ஆமா, உங்களுக்குள்ள ஒரு சின்ன சுவிட்ச் மாதிரி பிட்ட பண்ணிக்கணும். சரி, இந்த முட்டிக்கு இந்த சுவிட்சுக்கு இடையில ஒரு கப்ளிங் ஒன்று பிட்ட பண்ணிக்கணும். எதுக்கு? பிடிமானத்துக்கு தான், விழுந்துடக்கூடாதுல்ல. இந்த கப்ளிங்ல ஒரு சின்ன அடாப்டர் பேன் மாதிரி இப்படி பிட்ட பண்ணிக்கிறணும். சேலை கட்டிக்கலாம், பாவாடை கட்டிக்கலாம். திடீர்னு நீங்க நத்தத்துக்கு கூட சந்தைக்கு போவீங்க, திருவிழா கூட போலாம். நத்தம் மாதிரி திண்டுக்கலுக்கு கூட கல்யாண காட்சிக்கு போவீங்க. கல்யாணத்துக்கு போகும்போது கல்யாண மண்டபத்துல கரண்ட பிடிங்கி போடுவாங்க. திக்குன்னு எரிஞ்சு தொலையும். பொம்பளை ஆளு கூட வந்து பேசுவாங்க, என்னடி நல்லா இருக்கியா, உன் புருஷன் நல்லா இருக்கானா, பிள்ளை குட்டிலாம் நல்லா படிக்கிறாங்களா அப்படின்னு பேச்சு கொடுப்பாங்க. நீங்களும் அவங்களோட பேசிக்கிட்டு இருக்க மாதிரியே நல்லா தான் படிக்கிறேன், நல்லா சம்பாரிச்சு போறாரு என் புருஷன் அப்படின்னு இந்த முந்தாங்கிட்ட சுவிட்ச் இருக்காரு. இந்த சுவிட்சை அப்படியே முந்தாங்கி சொருகிற மாதிரியே அப்படியே டப்புன்னு தட்டிடணும். தட்டின உடனே உள்ள இருக்கிற பேனு பர்ன்னு ஓடும். அதோட உங்க பாவாடை பூரா டர்ன்னு கிழிஞ்சு போயிடும். எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா? இந்த பெண்கள்கிட்டலாம் இன்னொரு விஷயம் சொல்றேன். என்னது? வாங்குறியே ரெக்க சின்ன ரெக்கையா வாங்கிக்கிறங்க. ஏன் பெரிய ரெக்கை போட்டாங்க? பெருசா வாங்கினது தானே காத்து நல்லா வரும். பெரிய ரெக்கையா போட்டீங்க, அது வாட்டுக்கு கொரன்னு அறுத்து வெட்டி வச்சிருக்கிறியா? பேனு சிக்கிக்குமா? குமிச்சு தள்ளி தாச்சி. ஆமா, ஏய் ஓய்
நான் பொண்ணு தேடிக்கிட்டே இருக்கேன் ஊர் பூரா எனக்கு கிடைக்கல. ரொம்ப பேருக்கு பொண்ணு கிடைக்காம தான் மண்டல மசூர் பூரா கொட்டி போய் தர்றாங்க. அடியை கட்டினா உன்னை தாண்டி கட்டணும். நல்லா இருக்க ஆளு. ஏய் மூதேவி, ஏடி நீ நம்ம நாட்டுக்காரி மாதிரி இல்லை, வெளிநாட்டுக்காரி மாதிரி இருக்க. ஏய் சுத்த ஆம்பளை ஓடி நம்புவானா? ஏய் இந்த சாமி மேல ஏய் செம்ம கட்ட நாட்டு கட்ட நீ நாட்டுக்கட்ட யார்ட்ட ஏமாத்த பாக்குற? ஆல்ரவுண்டு காரனை பார்த்தா உனக்கு உண்மையில உன் ஜாமி மேல சத்தியம் சொல்றேன், சுத்த ஆம்பளை. ஏய் ஐயா ஏய் பின்னாடி திரும்ப. ஏய் பின்னாடி திரும்ப. பின்னாடி திரும்ப. அடடடா, செதுக்கி வச்ச சிலை மாதிரி இருக்குடா. பின்னாடி இருக்கு முன்னாடி இருக்குன்னு தெரியுமா? ஏய் போடி. பின்னாடியே இருக்கும்போது முன்னாடி இல்லாம இருக்கேன். சந்தேகம் என்ன? மேல சத்தியமா சொல்றேன், சுத்த நம்ப மாட்டோம் அப்படினாங்க. ஐயோ மூதேவி, சுத்த ஆம்பளைங்க வாரு. இன்னமும் நம்பிக்கை வரல. சாந்தி இதுக்கு மேல பாவடையை தூக்கி காட்ட முடியாது. கீழே காட்டின கீழே காட்டு. உண்மையிலே நீ ஆம்பளைங்கிறத நிரூபிச்சிட்ட. நம்பிட்டான். சாந்தி இங்க வா, உன் மேல சத்தியமா இருக்கு. இங்க வா, நீனு எடுத்து காமி. அதுக்கு சாந்தி சாந்தி அதுக்கு இவ வரவால. சாந்தி அடியாய் வாங்க. சாந்தி வர வர சாந்தி ஏந்த என்னடி ஓம்பிட்டு ஒரு பந்த அண்ணன் மோகன்தாசனை கேக்குது. என்னையா பொண்ணு நல்லா இருக்கியா? நல்லா இருக்க, நீ நல்லா இருக்க. நீ ஏட்டியா அவங்கள்ட்ட என்ன பேச்சு உனக்கு? அவங்க எல்லாம் கெட்டவங்க, பேசக்கூடாது சரியா? இந்தாரு இப்போ உன் மேல சத்தியமா இருக்கு எங்களுக்கு. மண்டை உடைச்சிருவேன். என்னடி பண்ணி கெடுத்து வச்சிருக்க? என்னடி இது? பூரா காலி பண்ணா இருக்காங்கப்பா. அவனும் அதுக்கு தான் அழைகிறேன். ஆமா, கிட்ட போயிடாத, கடிச்சிருவாங்க சரியா? ஒண்ணே ஓ இப்பதான் தெரியும் அந்த பிள்ளைக்கு ஏன் காணாம போச்சுன்னு. சாந்தி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். சரிடி. காட்டுக்கு காவலுக்கு அப்புறம் ஆமாண்டி. ஏண்டி என்னடி? காட்டுக்கு காவலுக்கு போறமே, ஆமா. உனக்கு பயமா இல்லையா? பயமா தாண்டி இருக்கு. சாந்தி என்னடி? யாரா இருந்தாலும் முத போகும்போது பயமாத்தே இருக்கு. என்னடி சொல்ற? ஒரு தடவை மட்டும் போயிட்டோம், சரி. அதுக்கப்புறம் இருக்க முடியாது. ஏன்? இந்த காலு கையில புண்ணு வந்துச்சுன்னா சல நீர் கோரத்துக்கிட்டு எப்படி சுப்பு 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 சுப்புன்னு தெரிக்கும். ஆமா, அது மாதிரி தெரிக்க ஆரம்பிச்சிடும். அனுபவப்பட்டுட்டியோ? ஏன் சாந்தி, ஏண்டி உனக்கு எதுவும் தெரிக்குதா? ஏய் சி, ஒன்ன மாதிரி நினைச்சியா? சரி, ஆமா. காவலுக்கு போறமாம்ல. நீ ரொம்ப அழகா இருக்கடி. இந்த புடவைல எங்கடி எடுத்த? இது புலித்தீஸ்ல எடுக்கேன். என்னது? போத்தீஸ்ல. போத்தீஸ்லயா? உனக்கு ஒண்ணு வேணுமா? எனக்கு வேண்டாம், நீ வச்சுக்கோ. சரி, காவலுக்கு போறமாம்ல. அட இழுத்து உரி. இருக்கட்டேன். அம்மா வராங்களாம்ல? அம்மா வராங்க. ஆமா, வள்ளி வந்திருக்காங்க. அப்படியா? அம்மாளை கூட்டிட்டு காவலுக்கு போயிருமா? போமா. அம்மாளை கூப்பிடு. வள்ளியம்மா. அம்மா